வணக்க நண்பர்களே, இந்த செய்தி உண்மையாலுமே உங்கள் மனசை ரொம்ப நெகிழ வச்சிடும். அதாவது ஒரு முதியோர் இல்ல வாசலில் ஒரு பணக்கார இளைஞன் தினமும் வந்து நிற்கிறான். தினமும் அந்த கேட்டை பிடிச்சிக்கிட்டு தன்னுடைய அம்மாவை பார்க்கணும் அப்படின்னு சொல்லி அந்த முதியோர் இல்ல நிர்வாகிகிட்ட அனுமதி வாங்குறான். அவங்களும் அவங்க அம்மாவை கூட்டிகிட்டு வந்து விடுறாங்க. அவங்க அம்மாவை பார்த்த உடனே அந்த இளைஞன் கதறி கதறி அழுகுறான். தயவு செய்து வீட்டுக்கு வந்துடுமா, ஏன் இப்படி பண்ணுறீங்க? நீங்கள் இல்லாமல் என்னால் ஒன்றும் பண்ண முடியல, எனக்கு சாப்பிட முடியல, தூங்க முடியல, நீங்கள் இப்படி யாரும் இல்லாத அனாதை போல் இந்த முதியோர் இல்லத்தில் வந்து கஷ்டப்படணுன்னு உங்களுக்கு தலையெடுத்தா, தயவு செஞ்சு வீட்டுக்கு வந்துடுங்கன்னு சொல்லி அவன் மன்றாடி கேட்குறான். ஏண்டா, ஒரு டைம் சொன்னால் உனக்கு அறிவு இருக்காதா? நீ யோசிக்க மாட்டியா? நான் வரமாட்டேன்னு சொல்கிறேன்ல, எதுக்காக வம்படியாக என்னை கூப்பிட்டு இருக்க? இங்கே பார், நீ போயிட்டு உன் புள்ள பொண்டாட்டியோட சந்தோஷமாக வாழு, என்னை விட்டுரு அப்படின்னு சொல்லி அந்த அம்மாவும் அந்த மகனை விரட்டுறாங்க. இதையெல்லாம் வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கிற அந்த முதியோர் இல்லத்தில் இருக்கிற சக முதியோர்கள் எல்லாம் ஏங்கி போகிறாங்க. நமக்கு இப்படி ஒரு பிள்ளை இல்லையே, நம்ம பிள்ளைகள் எல்லாம் எப்படா இந்த சனியனை ஒழிப்பன்னு சொல்லி இங்கே கொண்டு வந்து போட்டு நமக்கு நரக வேதனை தராங்க. ஆனால் இந்த அம்மா என்னடான்னா இங்கே கடந்து சாகுது. அந்த பையன் அம்மா நீ வந்து தான் ஆகணும்னு சொல்லி தினமும் வந்து அடம் பிடிக்கிறான். ஆனால் இந்த அம்மாவுக்கு பிடிவாதம் ஜாஸ்தி. ஏன் இந்த அம்மா இப்படி கல்லஞ்சிக்காரியாக இருக்காங்க? அந்த பையன் மனசு எவ்வளோ கஷ்டப்படுது. இந்த பையனுக்கு தன்னுடைய அம்மா மேலே எவ்வளோ பாசம் இருந்தால் இந்த அளவுக்கு தினமும் வந்து அழுது புலம்புவான். வீட்டுக்கு வந்துடுமான்னு சொல்லி மன்றாடி கேட்டுக்கிட்டு இருப்பான். ஆனால் இந்த அம்மா போகாமல் பிடிவாதம் பண்ணுறாங்கன்னு சொல்லி எல்லாரும் அந்த அம்மாவுக்கு அறிவுரை சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. எதுக்காக ஒரு தாய் வந்து முதியோர் இல்லத்தில் இருந்து கஷ்டப்படணும்? தனக்கு பாசமான மகன் கிடைச்சும் அவன் பின்னாடி அவன் வீட்டுக்கு போகாமல் எதுக்காக இப்படி நரக வேதனையில் மாட்டிக்கிட்டு அந்த அம்மா அதை வேண்டி விரும்புகிறேன் அப்படின்னு சொல்லி இந்த முதியோர் இல்லத்தில் கஷ்டப்பட விரும்பணும். இதுக்கு பின்னாடி ஒரு சுவாரஸ்யமான கதையே இருக்குது. அந்த கதையை எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு ஒரு கட்டத்தில் எல்லாரும் அந்த பையனுக்காக கண்ணீர் வடிக்கிறாங்க. இந்த சுவாரஸ்யமான செய்தியை நீங்கள் கடைசி வரைக்கும் முழுமையாக ஸ்கிப் பண்ணாமல் கேட்டிங்கன்னா உண்மையாலுமே நீங்களும் அந்த பையனையும் குறிப்பாக அந்த அம்மாவை ரொம்ப பாராட்டுவீங்க. சரி வாங்க அவங்க வாழ்க்கையில் என்ன நடந்துச்சுன்னு பார்க்கலாம். கல்யாணமான கையோடு ரகுங்கிற இளைஞர் தன்னுடைய அம்மாவை முதியோர் இல்லத்தில் சேர்த்து வர்றாரு. ஒரு நாள் அந்த மகன் முதியோர் இல்லத்தில் தன்னுடைய அம்மாவை பார்க்க வரும் பொழுது அந்த அம்மாவுக்கும் அந்த மகனுக்கும் இடையில நடந்த உரையாடலை பற்றி தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம். உண்மையாலுமே இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்கள் மனசு கண்ணீர் விட்டு அழுங்க. அந்த அளவுக்கு ரொம்பவும் பெயின்ஃபுல்லான ஒரு நியூஸ் தான் இந்த நியூஸ். அதனால கண்டிப்பா இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க, உங்களுக்கு மிகப்பெரிய நிகழ்ச்சி அமையும். சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம். அம்மா, இந்த முதியோர் இல்லத்துல நீங்க சந்தோஷமா இருக்கீங்களாம்மா என்று தன் ஒரே மகன் ரகு கேட்கும் பொழுது அந்த அம்மா சொல்றாங்க, எனக்கு என்னப்பா, நான் நிம்மதியா சந்தோஷமா தான் இருக்கேன். இந்த கேள்வியை நான் தான் உங்ககிட்ட கேட்கணும். நீ தான் புதுசா கல்யாணமானவன், புது வாழ்க்கையை ஆரம்பிச்சிருக்க. இந்த வாழ்க்கை சந்தோஷமா நிறைவா உன் மனசுக்கு பிடிச்ச மாதிரி இருக்கான்னு சொல்லி நான் தான் உன்னை கேட்கணும் ரகு. நான் வயசான கட்டப்பா, வாழ்க்கைய நல்லா அனுபவிச்சு வாழ்ந்து முடிச்சிட்டேன். என்ன போய் சந்தோஷமா இருக்கேன்னு கேட்குறியாப்பா? நான் தான் உன்னை கேட்கணும். நீ தான் வாழ வேண்டிய பையன். நான் வயசானவ, எங்க இருந்தாலும் இப்படியே தான் இருக்க போறேன் என்று அம்மா சொல்ல, அப்படி இல்லம்மா, உன்னை இப்படி ஏதோ ஒரு இடத்துல கொண்டு வந்து தனியா விட்டுட்டேன். இங்க நீ சந்தோஷமா இருக்க முடியாதும்மா. இந்த இடம் உனக்கு புதுசு, இந்த வாழ்க்கை முறையும் உனக்கு புதுசு. சொந்த பந்த உறவுகள் யாருமே இல்லாம இப்படி தனியா விட்டுருக்கேம்மா. அதனாலதான் கேட்கறேன். நீ இங்க சந்தோஷமா இருக்கியான்னு சொல்லி கேட்கறதே ரொம்ப தப்புமா. உன் மனசுக்குள்ள வருத்தம் இருக்குன்னு சொல்லி எனக்கு நல்லாவே தெரியும். ஆனாலும் என் மனசு திருப்திக்காக கேட்கறேன். இந்த இடம் ஓகேவா? சொல்லுங்கம்மா, இங்க நீங்க சந்தோஷமா இருக்க முடியுமா என்று கண் கலங்கி கொண்டே மகன் ரகு கேட்கிறான். அட என்னப்பா ரகு, நான் சந்தோஷமா தான் இருக்கேன். நீ ஏன் கண் கலங்குற சின்ன பிள்ளை மாதிரி? நான் இங்க நிம்மதியா இருக்கேன். இங்க பாரு, இந்த முதியோர் எல்லாம் ஃபுல்லாவே என் வயசுல இருக்கிறவங்க தான் இருக்காங்க. பேச்சு துணைக்கு யாருமே இல்லாம தனியாவே இருக்கேன். இவ்வளவு பேர் இருக்காங்கப்பா. எல்லோரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசி ஒத்தாசையா சந்தோஷமா இருக்கும்பா. நீ ஒன்னும் கவலைப்படாத என்று தன் மகனை தேற்றுகிறாள் அந்த தாய். இங்க ஒரு பிரச்சனையும் இல்லப்பா. வேலைக்கு சாப்பாடு கிடைக்குது, பக்கத்திலேயே கோவில் இருக்கு, ரூம்ல டிவி வேற இருக்கு. சாயங்காலம் காலார எல்லாருமே சேர்ந்து நடக்கிறோம். வாக்கிங் போறேன், சாப்பிட்றேன், கோயிலுக்கு போயிட்டு வரேன், மருந்தெல்லாம் சரியா எடுத்துக்கிறேன். வாரம் டாக்டர் வந்து செக் பண்ணிட்டு போறாரு. இதுக்கு மேல என்னப்பா வேணும்? இங்க நான் சந்தோஷமா தான் இருக்கேன். நீ ஒன்னும் கவலைப்படாத ராசா என்று தன் மகனை தேற்றுகிறாள் அந்த தாய். இருந்தாலும் தன்னுடைய ஒரே மகன், செல்ல மகன் ரகு கண் கலங்கி கொண்டே இருக்கிறதை பார்த்து, இந்த வயசுல நிம்மதியா இருக்க வேற என்னப்பா வேணும்? நீ சொல்லு பாப்போம். உண்மையை சொல்லட்டுமா ரகு? இவ்வளவு வருஷங்கள் வீட்டுல ஒவ்வொரு வேலையும் செஞ்சுக்கிட்டு பொறுப்பு அது இதுன்னு பார்த்துக்கிட்டு இருந்தேன். ஆனா இப்போ எந்த டென்ஷன் இல்லாம இங்க நிம்மதியா இருக்கம்பா. என்ன விடுப்பா, நான் வாழ்ந்து முடிச்சவோ. நீ சொல்லு, நீ சந்தோஷமா இருக்கியா? அதை சொல்லுப்பா. மருமக தேவி எப்படி இருக்கா? புது வீடு, புது வாழ்க்கை உனக்கு எப்படி இருக்கு? நீயும் தேவியும் வெளியே எங்கேயாவது போயிட்டு வந்தீங்களா? இப்பதான் 2 பேரும் சேர்ந்து வெளியூரெல்லாம் போய் ஃப்ரீயா சுத்திட்டு வர முடியும்ல? 1 வருஷம் 2 வருஷம் தான், அப்புறம் குழந்தை பிறந்தாச்சுன்னா அது வேற மாதிரி இருக்கும். அதனால அவளை கூட்டிட்டு எங்கேயாவது போயிட்டு வாப்பா என்று தன் தாய் தன்னுடைய வாழ்க்கை பற்றி கவலைப்படும் பொழுது
அம்மா, நான் சந்தோஷமா தான் இருக்கேன். போன வாரம் கூட நானும் தேவியும் ஏலகிரி போயிட்டு வந்தோம். எங்களை பத்தி நீ கவலைப்படாதம்மா, எது வேணும்னாலும் எப்ப வேணும்னாலும் எனக்கு ஃபோன் பண்ணுமா என்று சொன்னான் ரகு. சரிப்பா, நீ கவலைப்படாம இரு, நான் பாத்துக்கிறேன், நீ கிளம்பிக்கோ, நேரமாச்சு. தேவியை தனியா விட்டுட்டு வந்திருக்க, மருமக எதுவும் தப்பா நினைக்க போறா, பார்த்து போப்பா என்று தன் மகன் ரகுவை அனுப்பிவிட்டு பச்சைக்கண் வாங்காமல் பார்த்து கொண்டிருந்தாள் அந்த தாய். தாயை பிரிய மனமில்லாமல் ரகு அந்த முதியோர் இல்லத்திலிருந்து கிளம்பினான். சந்தோஷமாக இருப்பதாக வெளியே சொல்லிவிட்டு உள்ளுக்குள் துக்கத்தை மறைத்து வைத்துக் கொண்டு செல்லும் தன் ஒரே மகன் ரகுவை பார்த்து கொண்டு உட்கார்ந்திருந்தார் அந்த தாய் பங்கஜம். காரில் ஏறி உட்கார்ந்து கொண்டு தன் வீட்டை நோக்கி பயணிக்க துவங்கினான் ரகு. அம்மா தன்னிடம் சந்தோஷமாக இருப்பதாக சொன்னாலும் அவர் கண்களில் தெரிந்த ஏக்கமும் பாசமும் அவன் மனதை பிசையத்தான் செய்தன. வசதி வாய்ப்புகள் பல இருந்தும் பெற்ற தாயை முதியோர் இல்லத்தில் சேர்த்துவிட்டு தாயை பிரிய மனமில்லாமல் அழுது கொண்டே சென்றான் ரகு. இதை விதி என்று சொல்வதா அல்லது சதி என்று சொல்வதா? இவர் கதையை பார்க்கலாம் வாருங்கள். பங்கஜம் அம்மாவின் ஒரே மகன்தான், செல்ல மகன்தான் ரகு. ஆசை ஆசையாய் செல்லம் கொடுத்து வளர்க்கப்பட்டார். நன்றாக படிக்க வைத்து அவன் வேலைக்கு சேர்ந்த நேரத்தில் அவளுடைய கணவர் தவறிவிட்டார். தாயாகவும் தந்தையாகவும் இருந்து அவனுக்கு வரம் தேடி திருமணம் முடித்து வைத்தார் பங்கஜம். ஆனால் திருமணம் முடிந்து வந்த கையோடு பணக்கார மருமகள் தேவி வீட்டில் பங்கஜம் அம்மாள் இருப்பதை விரும்பவில்லை. ஏனென்றால் தன் ஒரே மகனை பிறந்ததிலிருந்து பாசம் காட்டி வளர்த்த பங்கஜம் அம்மாள் கல்யாணம் முடிந்த பிறகும் தன் மகனிடம் அளவு கடந்த பாசம் வைத்திருந்தார். இதை சற்றும் எதிர்பார்க்காத விரும்பாத தேவி, அது எப்படிங்க, கல்யாணம் முடிஞ்சு வந்துட்டோம்ல, இனிமே உங்களுக்கு நான் தான் எல்லாமே, பொண்டாட்டி தான் எல்லாமே, உங்க அம்மாவை ஓரமா ஒதுங்கி நிக்க சொல்லுங்க. எப்ப பாரு ஒரே மகன் சொல்லிட்டு உங்களுக்கு பணிவிட செய்யறதுன்னு சொல்லி எல்லாமே செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. எனக்கு பிடிக்கவே இல்லைங்க. நீங்க எனக்கு ஒரே புருஷன் தானே, எனக்கு மட்டும் உங்க மேல ஆசை இருக்காதா, பாசம் இருக்காதா? மரியாதையா உங்க அம்மா ஒதுங்கி இருக்க சொல்லுங்க என்று சொல்லும் பொழுது ரகுவிற்கும் தேவிக்கும் அடிக்கடி சண்டை வருகிறது. பங்கஜம் அம்மாவோ தன் மகனிடம் பாசம் காட்டுவதற்கு நேர காலம் பார்க்கிறாள். தன் மருமகள் வீட்டில் இல்லாத பொழுது தன் மகனுக்கு பணிவிட செய்வது, கொஞ்சுவது என்று எல்லாம் செய்து கொண்டிருக்கிறாள். மருமகள் வந்துவிட்டால் பெட்டி பாம்பாய் ஒரு ஓரத்தில் உட்கார்ந்து விடுவாள் பங்கஜம். இதையெல்லாம் பார்த்து கொண்டிருந்த ரகு, இங்க பாருங்கம்மா, நீங்க எப்பயும் போல என் மேல பாசம் காட்டுங்க. உங்களுக்கு பாசம் காட்டுறதுக்கு இன்னொரு பையனா இருக்கான், நான் மட்டும்தான் இருக்கேன், அவ கடக்கறா என்று சொல்லும் பொழுது தேவிக்கு சுரு என்று கோபம் வருகிறது. இங்க பாருங்க, உங்க அம்மாவுக்காக என்னைய தூக்கி எறிஞ்சு பேசுறீங்களா? இனிமே உங்களுக்கு எனக்கும் செட் ஆகாது, நான் எங்க அம்மா வீட்டுக்கு போறேன் என்று அடம் பிடிக்கிறாள். தேவி, இப்ப நான் என்ன சொல்லிட்டுன்னு சொல்லி இவ்வளவு கோபப்படுறேன்? உனக்கு நாளைக்கு ஒரு பையன் பிறந்தா அந்த பையன் மேல பாசமா இருக்க மாட்டியா? இல்ல உனக்கு ஒரு மருமக வந்துட்டா அந்த மருமகளுக்காக உன் பையனை விட்டு கொடுத்துருவியா? என்ன தேவி, நியாயமே இல்லையே என்று தன் மனைவியை கண்டிக்கிறான் ரகு. இங்க பாருங்க, அதெல்லாம் எனக்கு தெரியாது. ஒருவேளை எனக்கு மருமகள் வந்தார்னா நான் இப்படிலாம் இருக்க மாட்டேன். மருமகளும் மகனும் தனியா இருக்குன்னு சொல்லி விட்டுட்டு போயிடுவேன். எப்ப பாரு உங்க அம்மா உங்க மேல பாசம் கட்டி இருக்காங்க, எனக்கு பிடிக்கலைங்க. இங்க பாருங்க, உங்களுக்கு நான் பொண்டாட்டியா அவங்க பொண்டாட்டியா அப்படின்னு சொல்லி பயங்கரமா பேசுவோம். ஒரு கட்டத்துல ரகு அந்த மனைவியை அடித்து விடுகிறான். சே, என்ன பொண்ணு நின்னு உன் வாய்க்கு வந்தது பேசிக்கிட்டு இருக்க? இப்படிலாம் பேசுவாங்களா? உங்க அம்மா இப்படிதான் வளர்த்தாங்களா என்று ரகுவும் சொல்ல, தேவி ஒன்னு சொல்ல, இரண்டு பேருக்கும் கடுமையான வாக்குவாதம், சண்டை வந்து விட்டது. பாசம் காட்டுவது தொடர்பாக தினமும் ரகுவுக்கும் தேவிக்கும் இதனால் சண்டைதான் வந்தது. தன்னால் தன் மகன் வாழ்க்கை நிம்மதி கெட வேண்டாம் என்று நினைத்தார் பங்கஜம். அதனால் அவராகத்தான் இந்த யோசனையை தன் மகன் ரகுவிடம் சொன்னார். ரகு, என்னை ஏதாவது ஒரு முதியோர் இல்லத்துல சேர்த்து விட்டுருப்பா, எனக்கு பிடிச்ச மாதிரி நான் வாழ்ந்துக்கிறேன்பா, உன் வாழ்க்கையும் நிம்மதியா இருக்கும்ல என்று சொல்லும் பொழுது நொறுங்கி போய்விட்டான் ரகு. அம்மா, என்னம்மா சொல்றீங்க? உங்க ஒரே புள்ள, நான் வசதி வாய்ப்போட இருக்கேன், உங்களுக்கு எல்லா வசதியும் செஞ்சு தர போறேன், நீங்க ஏன் முதியோர் இல்லம் போகணும்? இவ கிடக்குறா, வேணும்னா அவளை அனுப்புங்க என்று சொல்லிவிட்டான் ரகு. உடனே தேவியோ பெட்டி பிடிக்க தூக்கி கொண்டு தன் அம்மா வீட்டுக்கு புறப்பட்டாள். இங்க பாருங்க, இந்த வீட்டுல ஒண்ணு நான் இருக்கணும், இல்ல உங்க அம்மா இருக்கணும், நீங்களே முடிவு பண்ணிக்கங்க. இது முடிவு பண்ற வரைக்கும் நான் எங்க அம்மா வீட்டுல இருந்து வரமாட்டேன். நீங்க லேட் பண்ணினா நான் விவாகரத்து நோட்டீஸ் அனுப்பவும் தயங்க மாட்டேன் என்று சொல்லிவிட்டு மடமடவென்று கிளம்பி விட்டாள் தேவி. பங்கஜமோ தன் மகன் வாழ்க்கை இப்படி பாழாகி போய்விட்டது என்று எண்ணி கண் கலங்கி போனாள். அப்பா ரகு, நான் சொல்றதை கேளுப்பா, உனக்குன்னு ஒரு வாழ்க்கை இருக்கு, அந்த வாழ்க்கை நீ வாழணும். எனக்காக உன் வாழ்க்கை கெடுத்துக்காத. நான் எங்க போக போறேன்? பக்கத்துல இருக்கிற முதியோர் இல்லத்துக்கு போக போறேன். நீ அடிக்கடி இருந்து என்னை பார்த்துட்டு போ, நானும் அங்கிருந்து உன்னை பாத்துக்குவேன். இதுக்காக தாய் மகன் பாசம் இல்லாம போயிடுமா? நீ அதெல்லாம் கவலைப்படாதப்பா, போய் உன் மனைவியை சமாதானப்படுத்தி கூப்பிட்டு வா என்று சொல்லிவிட்டு தான் முதியோர் இல்லம் போவதில் உறுதியாக இருந்தால் பங்கஜம். 1 மாதம் அல்ல, 2 மாதம் அல்ல, தேவி தன் அம்மா வீட்டிலிருந்து ரகு வீட்டுக்கு வரவே இல்லை. பங்கஜம் அம்மாள் நொறுங்கி போனாள். அப்பா, என்னப்பா முடிவு பண்ணிருக்க? தயவு செஞ்சு எனக்காக இது செய்யப்பா, கடைசி காலத்துல நான் நிம்மதியாக சாகிறேன் என்று சொல்லும் பொழுது ரகு நொறுங்கித்தான் போனான். அம்மா, என்னம்மா சொல்றீங்க? ஏன் இப்படி சொல்றீங்க? நீங்க இல்லாம ஒரு வாழ்க்கை என்னால் நினைச்சு கூட பார்க்க முடியல. தயவு செஞ்சு அப்படிலாம் பேசாதீங்க. எனக்கு மனைவி எல்லாம் தேவையில்லை, உங்க கூட இருந்து கடைசி வாழ்ந்துட்டு போறோமா, தயவு செஞ்சு என்னை தடுக்காதீங்க என்று ரகுவும் பிடிவாதம் பண்ணினான். அப்பா ரகு, உன்னை சின்ன வயசுல இருந்து ரொம்ப அன்பு காட்டி வளர்த்தேன், ரொம்ப மரியாதை சொல்லி கொடுத்து வளர்த்தேன். ஆனா உனக்கு இப்ப மரியாதை கொஞ்சம் கூட தெரியல, அம்மா பேச்சை மதிக்க மாட்டல என்று சொல்லும் பொழுது, அம்மா அப்படிலாம் இல்லம்மா, உங்களுக்கு ஏன் அப்படி தோணுது என்று சொன்னான் ரகு. பின்ன என்னப்பா, அம்மாவுக்கு தெரியாதா வாழ்க்கையில இது நல்லது கட்டதுன்னு சொல்லி? அம்மா சொன்னா அதுல நல்லது இருக்கும். கண்டிப்பா நான் முதியோர்ல சேர போறேன், நீ உன் மனைவியை கூட்டு வந்து சந்தோஷமா வாழுப்பா, இது அம்மா கட்டளை என்று சொல்லும் பொழுது ரகுவுக்கு வேற வழி தெரியவில்லை.
தன் மனைவி தேவிக்கு தன்னுடைய அம்மா வீட்டில் இருப்பது சுத்தமாக பிடிக்கவில்லை. அதே போல ரகுவோட அம்மா தன் மகன் மேல பாசம் காட்டுறது, நேரங்கால பார்த்து பேசுறதும் நேரங்கால பார்த்து பாசம் காட்டுறதும் ரகுவுக்கு சுத்தமா பிடிக்கல. இதனால் தினம் தினம் வீட்டில் சண்டை, நிம்மதி தொலைந்து போனது. அதைவிட தன் மனைவி தேவியின் சுடு சொற்களால் தன்னுடைய அம்மா கூனி குறுகி நிற்பதை பார்க்க அவன் மனதில் சக்தி இல்லை. இருதலைக்குள்ள எறும்பாய் துடித்து போனான் ரகு. என்ன செய்வதென்று புரியவில்லை. அம்மாவை விட்டுக் கொடுக்க முடியவில்லை, மனைவியும் சமாதானப்படுத்த முடியவில்லை. வேறு வழி இல்லாமல் தன் தாயின் கட்டளைக்கு இணங்கி தன் தாயை முதியோர் இல்லத்தில் சேர்த்து விட்டான் ரகு. பங்கஜம் அம்மாளை முதியோர் இல்லத்தில் சேர்த்து விட்ட ரகு தன் மனைவி தேவியை கூப்பிட்டு வந்தான். தேவி ரொம்ப சந்தோஷமாக வீட்டுக்கு வந்தாள். 2-3 மாதம் ரகுவும் தேவியும் சந்தோஷமாக வாழ்ந்தாலும் 3 மாதம் கழித்து தன்னுடைய பெற்றோரை அழைத்து வந்தாள் தேவி. இனிமே எங்க அப்பா அம்மா எங்கள்கிட்ட தான் இருப்பாங்க, எங்க அப்பா அம்மாவுக்கு இங்க யாரும் கிடையாது, நான் எங்க அப்பா அம்மாவுக்கு ஒரே பொண்ணு இல்லையா, அவங்க பாவம் தனியா கஷ்டப்படுவாங்க இல்லையா என்று தேவி சொல்லும் பொழுது ரகுவுக்கு கன்னத்தில் செருப்பால் அடைந்தது போல் இருந்தது. எங்க அம்மாவுக்கு நான் ஒரே புள்ள தாண்டி, எங்க அம்மா மட்டும் முதியோர் இடத்துல இருக்காங்க, ஆனா நீ என்னடான்னா உங்க அப்பா அம்மா கூட்டு வர, காரணம் கேட்டா உங்க அப்பா அம்மாவுக்கு ஒரே புள்ள, அவங்க தனியா இருக்க கூடாதுன்னு சொல்ற, இதெல்லாம் என்ன நியாயம் தேவி என்று சண்டை போட்டான் ரகு. இங்க பாருங்க, எங்க அப்பா அம்மா என் கூட இருந்தா எங்களுக்கு ஒரு பிரச்சனையும் கிடையாது. ஏன்னா எங்க அப்பா அம்மா என்னை கண்டுக்கவே மாட்டாங்க. புருஷன் பாட்டு தனியா இருக்குன்னு சொல்லி அவங்க பாட்டு விட்டுருவாங்க. என்ன சாப்பிட்டியா போனியா வந்தியான்னு கூட கேட்க மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, அவங்க புருஷன் பாட்டுக்குள்ள அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும், அவங்க சாப்பிட்டுவான்னு சொல்லி அவங்க பாட்டும் பொண்ணாட்டம் இருப்பாங்க. ஆனா உங்க அம்மா அப்படியா, 3 வேளையும் உங்களை வந்து கொஞ்சிறது, சாப்பிட்டியாப்பான்னு சொல்றது, ஊட்டி விடுறது, ஆபீஸ் போகும்போது வந்து முன்னாடி நிக்கிறது, இதெல்லாம் என்னங்க? வயசான காலத்துல ஒதுங்கி நிக்கணும், அதான் அழகு. கல்யாணம் பண்ணி வச்சாங்களா, அவங்களுக்கு தெரியாதா என்று மறுபடியும் தன் அம்மாவை வருத்தெடுத்தாள். ஏய் தேவி பேசாத, போது நிறுத்து, உன் நியாயமெல்லாம் தெரிஞ்சு போச்சு, எனக்கு மனசு சரியில்லை, நான் வெளியே போயிட்டு வரேன் என்று வேகமாக வெளியே கிளம்பினான் ரகு. நேராக தன் அம்மா இருக்கும் முதியோர் இல்லம் சென்று அம்மாவை பார்த்துவிட்டு கொஞ்ச நேரம் பேசிவிட்டு மனசு ஆறுதலாக வீட்டுக்கு வந்தான். தன்னுடைய அம்மாவுக்கு அந்த வீட்டில் இடமில்லை என்று சொன்ன தேவி அவள் பெற்றோரை மட்டும் வீட்டில் வைத்துக் கொள்ள விரும்பியதை ரகுவால் ஏற்றுக்கொள்ள இயலவில்லை. அதற்காக தேவியிடம் கோவப்பட்டு சண்டையிடவும் அவன் விரும்பவில்லை. ஏனென்றால் இதற்காக சண்டை போட்டால் தன் மனைவி தேவிக்கும் தனக்கும் வித்தியாசம் இல்லாமல் போய்விடும். தன் மனைவி தேவி செய்த தவறை தான் செய்ய விரும்பவில்லை என்று ரகு உறுதியாக இருந்தான். தன் மனைவி தேவியை போன்று சண்டை போட்டு ஒரு வயதான பெற்றோரை வீட்டை விட்டு விரட்ட மனமில்லாமல் இருந்தார் ரகு. ஏனென்றால் ரகு வளர்ந்த விதம் அப்படி. பங்கஜம் அம்மாள் ரகுவை அப்படித்தான் வளர்த்திருந்தார். பெரியவர்களை மதிக்க வேண்டும், அவர்களிடம் பாசம் காட்ட வேண்டும் என்று சொல்லித்தான் பங்கஜம் அம்மாள் ரகுவை வளர்த்திருந்தார். பங்கஜம் அம்மாள் இந்த முதியோர் இல்லத்திற்கு வந்து 6 மாதங்கள் ஆகின்றன. இந்த 6 மாதங்களில் ரகு நிறைய முறை வந்து விட்டான். ஒவ்வொரு முறை வரும்பொழுதும் அம்மாவிடம் நீ சந்தோஷமா இருக்கியம்மா என்று கேட்பதும், பங்கஜம் அம்மா தன் மகனிடம் நீ சந்தோஷமா இருக்கிறியாப்பா என்று கேட்பதும் தொடர்கிறது. 2 பேருமே அதற்கு சொல்லும் பதில் பொய்தான் என்று இருவருக்குமே தெரிந்தாலும் அதை வேறு வழி இல்லாமல் மென்று விழுங்கிக் கொண்டு கடந்துதான் போகிறார்கள். இந்த செய்தியை ஒரு சகோதரி கதை வடிவில் அவங்க இணையதளத்துல பகிர்ந்திருக்காங்க. உண்மையாலுமே இந்த செய்தியை படிக்கும் பொழுது நம்ம கண்கள்ல கண்ணீர் வருதுங்க. ஒரு குடும்பத்துக்கு வாக்கப்பட்ட மருமகள் அந்த குடும்பத்துக்கு மருமகள் இல்லாம அங்க உள்ள பெற்றோர்களுக்கு மகளாக இருந்தாங்கன்னா இது போன்ற ஒரு அனாதை இல்லமோ முதியோர் இல்லமோ தொடராதுன்னு சொல்லி நமக்கு நல்லாவே தெரியும். இருந்தாலும் யாருமே அதை ஃபாலோ பண்றாங்களா அப்படிங்கிறது தெரியலைங்க. நிறைய வீடுகள்ல இது போன்ற ஒரு சம்பவம் நடந்துகிட்டு தான் இருக்கு. மாமியாருக்கு மருமகளை பிடிக்காம போறது, மருமகளுக்கு மாமியாரை பிடிக்காம போறது, அந்த வீட்டுல ஆம்பளைங்க இருதலுக்குள்ளேயா தவிக்கிறதுன்னு சொல்லி நிறைய வீட்டுல தொடர்ந்துகிட்டு தான் இருக்கு. இந்த செய்தியை பற்றியும் இது போன்ற சம்பவம் உங்கள் வாழ்க்கையில நடந்திருக்காங்கிறத பத்தியும் உங்கள் கருத்துக்களை மறக்காம பதிவிடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்க. இது போன்ற நெகிழ்ச்சியான சம்பவங்கள் உங்களுக்கு தொடர்ந்து வரணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொண்டு கூட வர பெல் சிம்பலை கிளிக் பண்ணிக்கங்க. அதில் ஆளுங்கிற பெல்லை மறக்காம கிளிக் பண்ணுங்க. மனதை நெகிழ வைக்கக்கூடிய சுவாரஸ்யமான செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நமது சமூக திரை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொண்டு ஆதரவை தாருங்கள்.